பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2025. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் சூஸ் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதுவுமே வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட 9 to 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ அதில் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்குமே டாக்ஸேஷன் உண்டு, ஒரு 20% இண்டெக்ஸேஷன் உண்டு. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கோல்டில் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நியர்லி பார்த்தீங்கன்னா 90,000 கிட்ட இருக்குது 10 grams கோல்டு, 22 கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வாங்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து கோல்டு இடிஎஃப்னு ஒன்று இருக்குது. இந்த கோல்டு இடிஎஃப் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோல்டு இடிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்போல்லாம் உங்களுக்கு ஃபண்டு கிடைக்குதோ அதில் நீங்கள் வந்து அந்த காயினை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நீங்கள் எப்போ செல் பண்ண நினைக்கிறீங்களோ செல் பண்ணிட்டு நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலுக்கும் இடிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்றது, ஜிஎஸ்டி இருக்குது, செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு வந்து வரிகள் போடுறாங்க இல்லையா. பட் இந்த இடிஎஃப் கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸில் அன்னைக்கு கோல்டு இருக்கோ அந்த ரேட்டு தான். இதுக்கு நோ அதர் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ் அது எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு பெனிஃபிட். அதேமாதிரி கோல்டு ஃபண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு ஃபண்டில் பண்ணும்போது உங்களுக்கும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.